தமிழ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கையும் கோதுமை மாவையும் வச்சு ஒரு இனிப்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். இதை உரிச்சிக்குவோம். இது மாதிரி கிழங்கு தோலை உரிச்சிட்டு இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மெசச்சிடணும். கையால் கூட நீங்கள் மெசச்சிக்கலாம். இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துருவோம். அரிசி மாவு அரை கப்பு, தேங்காய் துருவல் அரை கப்பு சேர்த்துருக்குறேன். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் நான் சும்மா தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். பாகு பதமில் தண்ணியில் ஊற்றி இப்படி கரைச்சி வச்சுருக்கேன். வெல்லம் கரையிற அளவுக்கு அதையும் ஊற்றி இதில் கலக்கிடுவோம். மாவை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டேன். இதை இப்போ நம்ம புளி சட்டியில் ஊற்றுவோம். இதில் நான் கொஞ்சம் நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதோட கொஞ்சம் நெய் கலந்துக்குவோம். அப்போ தான் புளி பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். புளி சட்டியில் நெய்யும் எண்ணெயும் கலந்ததை ஒவ்வொரு ஸ்பூன் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு புளிக்கும் விட்டுக்குவோம். அடியில் வெந்துருச்சு. இப்போ பரட்டி போட்டுக்குவோம். இதாங்க நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. நம்ம எடுத்துருவோம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கும் கோதுமை மாவும் வச்ச குழி பணியாரம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.